இப்போ இன்றைய சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வெளிவர துவங்கிட்டு, இப்போ அதில் வந்து விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய அறுதி பெரும்பான்மை நோக்கி போயிட்டுருக்கார். இப்போ இந்த சூழலில் அவர் வந்து தேர்தல் அறிக்கையில் தான் வந்து ரொம்ப எளிமையான முறையில் மக்கள் மொழியில் பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அதில் குறிப்பாக வந்து வேலைவாய்ப்பற்று வீட்டில் இருக்கக்கூடிய படித்தலைஞர்களுக்குரிய உதவித்தொகை, இதெல்லாம் வந்து அவர் செய்வதாக உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. மற்ற இருக்கிற 2 திராவிட கட்சிகள் போல இல்லாமல் அவர் வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையை ரொம்ப குறிப்பிட்டு முக்கியமான பிரச்சனைகளை தொட்டு அந்த அறிக்கைகள்லாம் வெளியிட்டதோடு மட்டும் இல்லாமல், குறிப்பாக விவசாயிகளை பற்றி, டெல்டா பகுதியை சேர்ந்தவன் நான், அந்த டெல்டா பகுதியில் போய் பிரச்சாரத்தை துவங்கும் பொழுதே அவர் சொன்னது, இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய மானியங்கள், அதில் வந்து விதைக்கு, உரத்திற்கு, அதே போல் மின்சாரத்திற்கு கிடைக்க வேண்டிய மானியங்கள், இலவச மின்சாரங்கள், இதெல்லாம் குறித்து நான் ஒரு தீவிரமான அதற்கான குழுவை போட்டு அதற்குரிய கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் நாளைக்கு நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னால் என்னென்ன உத்தரவாதங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதையெல்லாம் உடனடியாக நடைமுறைப்படுத்தும். ஏன்னா இதையெல்லாம் நம்பி தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை மேலும் வளர்த்தெடுப்பதற்கும் இன்னும் மேலும் மேலும் மக்களை வென்றெடுப்பதற்கும் நீங்கள் சொன்ன வார்த்தைகளை உடனடியாக காப்பாற்ற வேண்டும்.